புகழ்பெற்ற கவிஞரும் தமிழ் இலக்கியத்திலும் கலைத்துறையிலும் பல்வேறு சாதனைகளுக்கும் விருதுகளுக்கும் சொந்தக்காரரான ஈரோடு தமிழன்பன் உடல்நலக் குறைவால் காலமானார். அவருக்கு வயது 92. கடந்த சில நாட்களாக உடல்நலம் குன்றியிருந்த கவிஞர் ஈரோடு தமிழன்பன் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் அவருக்கு மூச்சு திணறல் அதிகமாகி சிகிச்சை பலனின்றி காலமானார். ஆசிரியர், மரபு கவிஞர், கவியரங்க கவிஞர், புதுக்கவிதை கவிஞர், சிறுகதை ஆசிரியர், புதின ஆசிரியர், நாடக ஆசிரியர், சிறார் இலக்கிய படைப்பாளி, வாழ்க்கை வரலாற்றாசிரியர், திறனாய்வாளர், கட்டுரையாளர், ஓவியர், சொற்பொழிவாளர், திரைப்பட இயக்குனர், திரைப்பட பாடலாசிரியர், தமிழ் ஹைக்கூ கவிஞர் என பன்முக ஆளுமை கொண்டவராக திகழ்ந்தவர் ஈரோடு தமிழன்பன். இவருக்கு சாந்தகுமாரி என்ற மனைவியும் பாப்லோ நெருடா, பாரதிதாசன் என்ற மகன்களும் உள்ளனர். பாப்லோ நெருடா சென்னையில் மருத்துவராக பணியாற்றி வருகிறார். இளைய மகன் பாரதிதாசன் அமெரிக்காவில் புகழ்பெற்ற மூளை நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணராக உள்ளார். ஜெகதீசன் என்ற இயற்பெயரை கொண்ட கவிஞர் ஈரோடு தமிழன்பன் ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில் 1933ஆம் ஆண்டு நடராஜன் வள்ளியம்மாள் தம்பதிக்கு மகனாக பிறந்தவர். தமிழில் முதுகலை பட்டமும் தனிப்பாடல் திரட்டு என்னும் பொருண்மையில் ஆய்வும் செய்து முனைவர் பட்டம் பெற்ற தமிழன்பன் சென்னை புதுக்கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றியவர். தந்தை பெரியாரிடமிருந்து பகுத்தறிவுவாதத்தையும், மார்க்சிடமிருந்து பொதுவுடைமையையும், பாரதியிடமிருந்து தேசியத்தையும், பாரதிதாசனிடமிருந்து தமிழ் தேசியத்தையும் கற்றவர் ஈரோடு தமிழன்பன். திராவிட இயக்கத்தின் தீவிர ஆதரவாளரான தமிழன்பன் புரட்சி கவிஞர் பாரதிதாசனோடு 10 ஆண்டுகள் நெருங்கி பழகிய சிறப்புக்கு உரியவர். சென்னிமலையில் பிறந்த தமிழன்பன் தந்தை பெரியார் மீது கொண்ட பற்றால் தனது பெயரை ஈரோடு தமிழன்பன் என்று மாற்றிக்கொண்டார். ஹைக்கூ வகை கவிதையை தமிழில் பிரபலப்படுத்திய கவிஞர் ஈரோடு தமிழன்பன் ஒரு வண்டி சென்றியூ என்னும் கவிதை தொகுதி வழியாக ஜப்பானிய கவிதை வடிவங்களுள் ஒன்றான சென்றியூவை தமிழில் அறிமுகப்படுத்திய முதல் கவிஞர் என்ற பெருமையையும் பெற்றார். கயிறு அருந்தபோதுதான் பட்டத்திற்கு தெரிந்தது உயரம் தன்னுடையது அல்ல என்று என தனது எளிமையான ஹைக்கூ கவிதைகள் மூலம் வாசகர்களின் மனதை தொட்டவர் ஈரோடு தமிழன்பன். சிலம்பை உடைத்து என்ன பயன், அரியணையிலும் அந்த கொல்லன் என்று தீப்பொறி பறக்கும் ஹைக்கூ கவிதைகளை எழுதிய இவர் பல்லாயிரம் இளம் தலைமுறையினரை எழுத தூண்டியவராவார். தமிழ் கவிதை பரப்பில் மரபு கவிதைக்கும் புது கவிதைக்கும் பாலமாக தன்னுடைய 90 வயதிலும் எழுதி கொண்டிருந்த கவிஞர் ஈரோடு தமிழன்பனின் இழப்பு தமிழ் இலக்கிய பரப்பில் பேரிழப்பாக பார்க்கப்படுகிறது. காலமான கவிஞர் ஈரோடு தமிழன்பனின் உடல் சென்னை கோயம்பேட்டில் உள்ள தெற்காசிய குடியிருப்பு வளாகத்தில் அவரது இல்லத்தில் பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. அவரது உடலுக்கு கவிஞர்கள், இலக்கிய ஆளுமைகள், அரசியல் தலைவர்கள், திரைத்துறை ஆளுமைகள் பலர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.